இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பெண்களை கடவுளுடன் ஒப்பிட்டு பறைசாற்றினாலும் நவநாகரிக உலகில் பெண்கள் மீதான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது மனித சமுதாயத்தின் வன்மத்தை காட்டுகின்றது. ரக்குவானையில் நேற்று முன்தினம் 9 வயது சிறுமியொருவருக்கு நிகழ்ந்த சம்பவம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிரான ஒப்பந்தங்களில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ள போதிலும் இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இலங்கையில் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடும் 3 லட்சம் பேரில் 600 பேர் மாத்திரமே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமின்றி 95% பெண்கள் பொது போக்குவரத்தின் போது வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் இப்பதான் 3 மாதமாக எங்களுடைய அரசாங்கத்தை கையில் எடுத்துள்ளது. கடந்த காலங்களில் தான் இப்படியான பாலியல் வல்லுறவும் துஷ்பிரயோகங்களும் நடந்து வரக்கூடிய இந்த புள்ளிவிவரத்துக்கு இணங்க இருந்திருக்கலாம் என நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் நடந்த அரசியல் லாபங்களுக்காகவும் போர் காரணமாகவும், அதாவது எங்களுடைய சிறுவர்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆகவே இவர்களை நாங்கள், அதாவது கிராம மட்டம் தோறும் இவர்களுக்கு கருத்தரங்கொன்றை வைத்து கருத்தரங்கின் மூலம் இவர்களை நாங்கள் வலுவூட்ட கவனமாக செயல்படுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய கருத்தரங்கு மூலம் தான் இவர்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வரலாம். ரக்குவானையில் 9 வயது சிறுமி பாடசாலை செல்கையில் பிள்ளையை பாதுகாப்பாக பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி இடையில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முனைந்த சம்பவம் இது போன்ற அறிக்கைகளுக்கு சான்று. රක්වාන පොලිස් සතමේදී පසුගිය අප්‍රේල් මාස 8 වන දින වයස අවුරුදු ரக்குவானை போலீஸ் பிரிவில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 8 வயதான சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. லோரி சாரதி ஒருவரினால் இந்த துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக பதிவாகின்றது. இந்த சம்பவம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்றது. எனினும் 2 தினங்களுக்கு பின்னரே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் ரக்குவானை போலீசார் விசாரணைகளை நடத்தினர். விசாரணைகளின் பின்னர் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ரக்குவானை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். අනතුරුව අධිකරණයේ විසින් ඔහු අප මත මුදවා හැර තිබෙනවා. මේ සම්බන්ධයෙන් වැඩිදුර විමර්ශන රක්වාන පොලිසිය විසින් සිදු කරනු ලබනවා. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்க போலீசாரின் அசமந்த போக்கு காரணம் என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். நாங்கள் இன்றைய காலத்தில் போலீஸ் நிலையங்களை கூடி நம்புவதில்லை. ஏனென்று சொன்னால் முன்னைய காலங்களில் நடந்த சீர்கேடுகளால் எங்களுடைய இந்த போலீஸ் நிலையங்களை கூடி நம்ப முடியாத ஒரு கட்டம் இருக்கின்றது. நம்பினாலும் அந்த போலீஸ் நிலையங்களில் பெண் போலீஸ் அதிகாரிகள் இல்லை. இருந்தாலும் ஒரு சில பெண் போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்கின்றார்கள். அவர்களும் சரியான முறையில் எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுப்பதில்லை. என்றாலும் எங்களுக்கு கடைசி ஒரு இது இருக்கின்றது, போலீஸ் நிலையங்களுக்கு தான் அறிவிக்க வேண்டும். அதே போல் பொது அமைப்புகள் இருக்கின்றன. அந்த பொது அமைப்புகள் ஊடாகவும் அறிவித்தால் அவர்களின் உதவியை நாடலாம். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகளை தடுக்க நாட்டில் போதுமான சட்டங்கள் உண்டா இல்லையா? உங்கள் கருத்துக்களை 7788 எனும் இலக்கத்திற்கு SMS செய்யுங்கள். ஆம் என்றால் நியூஸ் ஸ்பேஸ் Y, இல்லை என்றால் நியூஸ் ஸ்பேஸ் N என பதிவு செய்யவும்.